எத்தனையோ பேர் ஆன்மீகத்தை சொற்பொழிவாட்டுறாங்க. அவங்கெல்லாம் ஞானியா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அப்படியே தலையில ஒப்பிப்பாங்க. ஆஹா, இவருக்கு என்ன திறமை, எப்படி இவர் இப்படி எல்லாம் சொற்பொழிவாற்ற முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். அது வெறும் கைத்தட்டல் வாங்குறதுக்கு. அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பண முடிப்பு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்கறவங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் அந்த சொற்பொழிவுடைய நிலை. அங்கே ஆத்ம ஞானத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா நிறைய படிச்சுட்டா அப்புறம் அதை எங்கே போய் ஜீரணம் பண்ணுறது? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது மூளையில் போட்டு அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய படிச்சுட்டு எங்கேயாவது போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 மணி நேரம் கல்லூரி லெக்சரரை விட ஒரு 5 நிமிடத்தில் ஒரு அழகான செருப்பு தைத்து கொடுக்கும் தொழிலாளி எவ்வளவோ மேல். அப்போ இந்த பயனற்ற பேச்சு இது பிரயோஜனம் இல்லை. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு பயன் இருக்கணும், பலன் இருக்கணும். அது ஆத்ம ஞானம் தான் அந்த பலன். அது யாரால கொடுக்க முடியுமோ அவரு தான் குருன்னு சொல்லப்படுறாரு. மற்றவங்கெல்லாம் வெறும் சொற்பொழிவாளர்கள், மடாதிபதிகள். ஏன்னா இதை நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. பல மடாதிபதிகள் இருக்காங்க. அவரோட அந்த மடத்துக்கு அவர் தலைவர், அவ்வளவுதான். வேற எந்த பிரயோஜனம் இல்லை. ஆன்மீகத்துக்கும் அந்த மடாதிபதி பதவிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்போ இவங்க தான் அந்த பார்த்தும் பார்க்காதவர்கள். எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் அறிந்தும் அவர்கள் எதையும் அறியவில்லை. அறிய வேண்டியதை அறியவில்லை. ஆதிசங்கர் சொல்ற மாதிரி, அது ரஞ்சனம் செய்ய வைக்கும் மொழிய உன்னை ராஜாவாக்காது, ரசிக்க வைக்கும் மொழிய அது உன்னை ஆத்ம ஞானம் அடைய வைக்காது.